டேய் மச்சான், ரொம்ப கஷ்டமா இருக்குடா. இப்போ ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதுன்னே தெரியல. சென்சார் சர்டிஃபிகேட்டும் கிடைக்கல. இந்த டிஎம்கே காரங்க ஏதோ ஒன்று பண்ணி உழப்பிட்டே இருக்காங்க. ஜனநாயக படம் ஃபர்ஸ்ட் நாள் ரிலீஸ் ஆயிருச்சுன்னா 1000 கோடி வசூல் எடுத்துரும் அப்படின்னு சொல்லி அந்த பொறாமையில் பண்ணிருக்காங்கடா. எதுக்கு எடுத்தாலும் நம்ம தளபதியவே நோண்டிட்டு இருக்காங்கடா. இப்போ படம் ரிலீஸ் ஆகலைன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. எப்படா படம் ரிலீஸ் ஆகும்? நம்ம வழக்கம் போல போய் கேரளா தான் போய் படம் பார்க்கணும். என்ன பொழப்பான்னு தெரியலடா. டேய், உனக்கு வேற வேலை பொழப்பே இல்லையாடா? ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆனா என்ன, ரிலீஸ் ஆகலைன்னா என்னடா? டேய் மஞ்சமாக்கா, சென்சார் போர்டு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கீழே வரலடா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் வருது. ஜனநாயக படத்துக்கு மட்டும் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காதீங்க அப்படின்னு தடை போட முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கங்காட்டி பிஜேபி தாண்டா பண்ணிருக்காங்க. உடனே எதுக்கு எடுத்தாலும் டிஎம்கே டிஎம்கே டிஎம்கே. ஃபர்ஸ்ட் என்னன்னு புரிஞ்சுட்டு பேசுடா. எதுக்கு எடுத்தாலும் டிஎம்கே பற்றி பேசுறீங்க, அது மட்டும் தான் பேசுறீங்க. உங்களுக்குலாம் எப்படா ஓட்டு போடுறது? நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு, அதை பற்றியெல்லாம் எதுவும் பேச மாட்டீங்க. எஸ்ஐஆர் வந்துச்சு, அதில் வந்து எவ்வளோ ஓட்டுகள் போச்சு, மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, அதுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுறக்கு ஏதாவது பேசுனீங்களா? அது எதுவுமே பேசலை. பிஜேபி எவ்வளோ ஊழல் பண்ணிருக்காங்க. இப்போ திருப்பரங்குன்ற பிரச்சனை எப்படி போயிட்டுருக்கு, அதை பற்றி எதுவும் பேசலை. மக்களுக்கு எது தேவையோ அதெல்லாம் எதுவும் பேசாதீங்க. எதுக்கு எடுத்தாலும் டிஎம்கே டிஎம்கே டிஎம்கே. குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாதுடா. நீங்கள் வந்தால் என்ன பண்ணுவீங்க அதை தாண்டா சொல்லணும். அதை விட்டு போட்டு படம் ரிலீஸ் ஆகுதுனாலும் டிஎம்கே, உனக்கு ஒன்றுக்கு வழினாலும் டிஎம்கேன்னு சொல்லிடுவியாடா? இதுக்கு முன்னாடி தலைவா படம் ரிலீஸ் ஆகாததுக்கு அந்த அம்மா கிட்ட போய் கை கட்டி நிற்கும் போது தெரியலையா? அப்போ சொல்ல வேண்டியதுன்னு ஏடிஎம்கே தான் அங்கே அரசியலுக்கு வந்த உடனே இப்போ டிஎம்கே டிஎம்கேன்னு சொல்லிட்டு இருக்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, மக்களுக்காக என்ன பண்ணுவீங்க, சமூகத்துக்காக என்ன பண்ணுவீங்கன்னு அதான் சொல்லாதீங்க. எதுக்கு எடுத்தாலும் டிஎம்கே 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 டிஎம்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிஜேபி என்ன சொல்லுதோ அப்படியே ஆடிட்டுருங்கடா. நீங்கள் இப்படி ஆடுறீங்க. இன்னொரு பக்கம் நம்ம சீமானன்னா எதுக்கு எடுத்தாலும் பெரியார் 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 என்னென்னு பண்ணாருன்னு அதெல்லாம் சொல்கிறது இல்லை. பெரியார் இது பண்ணார் அது பண்ணார். அது ஒரு பக்கம் பெரியார் எதிர்ப்பு, இன்னொரு பக்கம் டிஎம்கே எதிர்ப்பு. ஆக மொத்தம் பிஜேபியோட கைக்குடியாக தான் வேலை செஞ்சுருக்கீங்களே தவிர நீங்கள் வந்து மக்களுக்கு என்ன பண்ண போகிறீங்கிறது சொல்ல மாட்டேங்கிறடா. போடாடே. டிவிக்கே ஒரு பக்கம் டிஎம்கே குறை சொல்லிட்டு இருக்கு, ஒரு பக்கம் பிஜேபி எதிர்ப்பு இல்லாமல் இருக்குது. மக்களுக்காக என்ன பண்ண போகிறோன்னு வெளிப்படையாக சொல்லாமல் இருக்காங்க. மக்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதை பற்றி பேசாமல் இருக்காங்க. திருப்பரங்குன்றமாக இருந்தாலும் சரி, எஸ்ஐஆராக இருந்தாலும் சரி, பாலியல் குற்றங்களுக்கு ரிலேட்டான எந்த இதுவும் அவங்க பேசவே இல்லை. டிவிக்கோட இந்த நிலைப்பாடு வந்து சரிதானா இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.